பாடம் 3. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். மனன வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. தேவனே சர்வ மகத்துவராக ஆட்சி செய்கிறார் என்கிற அடிப்படை நம்பிக்கையை சங்கீதங்கள் ஆணித்தரமாக நிலைநிறுத்துகின்றன. கர்த்தர் தாம் சிருஷ்டித்த அனைத்தையும் உண்டாக்கினார், நிலைநிறுத்துகிறார். அவரே உலகம் முழுவதிலும் மகத்துவ ராஜா. அவர் உலகத்தை நீதியாகவும் நியாயமாகவும் அரசாளுகிறார். அவருடைய கட்டளைகளும் நியாயங்களும் நன்மையானவை, அவற்றை கைக்கொள்வோருக்கு ஜீவனை கொடுக்கின்றன. கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. உலகம் ஒழுக்கக்கேடு செயல்படுவதை உறுதிப்படுத்துகின்றார். நீதிமான்களுக்கு பிரதிபலன் வழங்குகையும் துன்மார்க்கரை தண்டித்தும் அதை செய்கிறார். ஆனால் நாம் விரும்பும் நேரத்தில் அல்ல, தாம் விரும்பும் நேரத்தில் அதை செய்கிறார். இஸ்ரவேலோடு தேவன் செய்த உடன்படிக்கையை உலகத்தை பாதுகாப்பதில் விசேஷித்த பங்காற்றுகிறது. ஏனென்றால் அது கர்த்தருடைய ரட்சிப்பை அறிவிக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலை தாம் சொந்த சம்பத்தாக தெரிந்து கொண்டார். உலகத்தின் சகல ஜாதிகளிலும் இஸ்ரவேலை தம் ஜனமாக்கினார். தேவன் தம் உடன்படிக்கையை உண்மை உள்ளவர். தம் ஆடுகள் உண்மையற்றவைகளாக இருந்தாலும் அவற்றை பராமரிக்கிறார். இவ்வாறு கர்த்தருடைய சர்வ மகத்துவ ஆட்சி உலகத்தை அசையாதபடி நிலைபெற செய்கிறது. இந்த அடிப்படை உண்மையை வாசகர் புரிந்து கொள்ள சங்கீதக்காரர் விவரிக்கிறார். இந்த கண்ணோட்டத்தின் வெளிப்படுத்துதல் அசராத அர்ப்பணிப்புடன் தேவனை சேவித்து பிழைக்க சங்கீதக்காரர்கள் முயல்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். சங்கீதம் 8:100 தேவனும் மனிதர்களும் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறார்கள்? தேவனுடைய குணம் பற்றி இந்த சங்கீதங்கள் வெளிப்படுத்துவது என்ன? தேவன் சர்வ மகத்துவர் என்பதை நிலைநிறுத்த சங்கீதங்களில் சிருஷ்டிப்பு முக்கிய இடம் வகிக்கிறது. அவருடைய கரங்களின் கிரியையான வானங்கள் அவரது மகிமையையும் வல்லமையையும் அறிவிக்கின்றன. சங்கீதம் 19:1-4, சங்கீதம் 97:6 தேவனுடைய நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. சங்கீதம் 8:1-9 கர்த்தர் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார், அவருக்கு ஆரம்பமும் இல்லை. சங்கீதம் 93:2 முடிவும் இல்லை. சங்கீதம் 2:25-27 அவர் நித்தியமானவர், ஜாதிகளின் தேவர்களை விட மேலானவர். அத்தேவர்கள் மனுஷருடைய கைவேலையை தவிர வேறொன்றும் அல்ல. சங்கீதம் 115:4 விக்கிரகங்களுக்கு கைகளில் இருந்து தொடாது. ஆனால் கர்த்தர் பொறுத்தவரை பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. சங்கீதம் 95:4-5 இயற்கையில் ஆற்றல்களை தெய்வங்கள் என பிற ஜாதிகள் நம்பி வந்த நிலையில் அவற்றின் மேல் தேவன் வல்லமை உள்ளவர் என்று பல சங்கீதங்கள் சித்தரிக்கின்றன. உதாரணமாக சங்கீதம் 29:93-104 ஆனால் தேவன் சகல சிருஷ்டிப்பின் மீதும் அரசாளுகிறார், அதிகாரத்திலும் மத்தியிலும் மேலானவர் என்று இந்த சங்கீதங்கள் உறுதிப்படுத்துகின்றன. தந்திரமான ஒரு விக்கிரகத்தை சங்கீதம் 103 தாக்கி பேசுகிறது. அது சுயத்தின் மேல் நம்பிக்கையை வைப்பது, அதாவது நாம் அல்ல, தேவன் நம்மை உண்டாக்கினார் என்று சொல்கிறது. சிருஷ்டிப்பு தேவ அன்புக்கு சாட்சியிடுகிறது. உண்டாக்கப்பட்ட அனைத்தும் தேவனால் உண்டாக்கப்பட்டன. அவர் உயிர்களை காப்பாற்றுகிறார். சங்கீதம் 95:7 147:4-9 தேவன் மனிதர்களை உண்டாக்கினது மட்டுமல்லாமல் பண்டைய இஸ்ரவேலரை தம் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆக்கினார். சங்கீதம் 103 அவர் ஜனங்கள், அவர் ஆடுகள் போன்ற வார்த்தைகள் தேவன் தம் மக்களோடு நெருங்கிய உறவு வைக்க விரும்புவதை வெளிப்படுத்துகின்றன. சிருஷ்டிகர் மட்டுமே தம் மக்களை ஆசீர்வதிக்கவும் அவர்களை பெருகவும் செய்யவும் வல்லமை உள்ளவர். எனவே அவர் மட்டுமே அவர்களுடைய தொழுகைக்கும் நம்பிக்கையும் பாத்திரமானவர். சுவாசமுள்ள யாவும், பூமியின் அனைத்தும், சமுத்திரமும் அதிலுள்ள அனைத்தும் கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷத்தோடு கெம்பீரிக்க வேண்டும் என்று பல சங்கீதங்கள் கூறுகின்றன. தேவ மகிமையான சிருஷ்டிப்பிலும், ஏன் விழுந்து போன பூமியின் சிருஷ்டிப்பிலும் காணப்படுகிறது. தேவன் மட்டுமே சிருஷ்டிப்புக்கு பாத்திரர் என்று சங்கீதங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசுவாசிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். சங்கீதம் 8:4 உங்கள் சிருஷ்டிகராக தேவனிடம் எவ்வாறு
நடந்து கொள்கிறீர்கள். தேவ நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கும் போது. சங்கீதம் 147:4. அவர் எவ்வளவு தூரம் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என நினைக்கிறீர்கள். திங்கட்கிழமை கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். தேவன் சிருஷ்டிகர் என்பதும் அவர் சர்வத்தையும் அரசாளுகிற ராஜா என்பதை பிரிக்க முடியாத கருத்துக்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சங்கீதங்கள் பக்தி வினயமாக அறிவிக்கின்றன. சங்கீதம் 93:1, 96:10, 97:1, 99:1. ஆனாலும் இந்த கருத்து சங்கீதங்கள் முழுவதிலும் எதிரொலிக்கின்றன. கர்த்தர் கனத்தையும் மகத்துவத்தையும் பலத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 93:1, 104:1. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கின்றன. சங்கீதம் 97:2. ஆனால் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். சங்கீதம் 104:2. இந்த உருவகங்கள் ராஜாவின் வல்லமையையும் மகத்துவத்தையும் வலியுறுத்துகின்றன. மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவனுடைய மகத்துவம் தனித்துவமானது என்பதை காட்டுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. கர்த்தருடைய ஆளுகையில் சிறப்பு என்ன? சங்கீதம் 97:2-10. அவரது ஆளுகையின் இடம் எது? சங்கீதம் 97:1, 5, 9. கர்த்தருடைய ஆளுகையை அவரது சிருஷ்டிப்பின் கிரியைகளும் ரட்சிப்பும் நியாய தீர்ப்பும் எடுத்து காட்டுகின்றன. தேவன் பூமி முழுவதும் தம் அரசாட்சியை நிலைநிறுத்துகிறார். சங்கீதம் 47:6-10. தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், வல்லமையிலும் மகத்துவத்திலும் ஈடு இணை அற்றது. சங்கீதம் 45:6. சங்கீதம் 93:1-2. சங்கீதம் 103:19. தேவனுடைய ஆளுகை அவரது இரக்கம் நியாயம் நீதியின் மேல் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அது சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தின் ஒழுக்கையும் ஸ்திரத்தன்மையையும் உண்டாக்குகிறது. சங்கீதம் 98:3, 99:4. தேவனுடைய ஆளுகை பரலோகத்திலும் பூமியிலும் சேர்ந்து அவரை துதிக்க செய்கிறது. சங்கீதம் 103, 20-22. சங்கீதம் 148. மனுகுலம் முழுவதும் தேவனுடைய சர்வ மகத்துவ ஆட்சியை அங்கீகரிப்பதாக பல சங்கீதங்கள் கூறுகின்றன. சங்கீதம் 96:10, சங்கீதம் 97:1, சங்கீதம் 99:1, சங்கீதம் 145, 11-13. ஆனால் மக்களில் அனைவரும் அல்லது பூமியில் அரசாளுகிறவர்களும் குறைந்தபட்சத்தையாவது செய்யவில்லை. கர்த்தருடைய ஆளுகையை துன்மார்க்கர் தீட்டுப்படுத்துகிறார்கள். அவர்கள் கர்த்தரை மறுத்து ஏளனம் பேசி அவரது மக்களை ஒடுக்குகிறார்கள். சங்கீதம் 14:1, 74, 3-22. துன்மார்க்கர் சிலர் செழித்திருப்பதும் தேவன் அவர்களை பொறுத்து கொள்வதும் சங்கீதக்காரனால் புரிந்து கொள்ள முடியாத போது தேவனுடைய சர்வ மகத்துவ ஆட்சியில் நம்பிக்கை வைக்கிறார். தேவன் நீதியாக நியாயம் தீர்ப்பார் என்கிற நிச்சயத்தோடு மகிழ்ச்சி அடைகிறார். சங்கீதம் 68:21. சங்கீதம் 73, 17-20. தேவனுடைய மீட்பின் ஊழியத்தால் தேவனுடைய ராஜ்யம் வந்திருப்பது குறித்து விசுவாசத்தால் தேவ மக்கள் கலிகூறுகிறார்கள். மேலும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அது முழுமையடைய காத்திருக்கிறார்கள். மத்தேயு 12:26-28, 1 கொரிந்தியர் 15, 20-28. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். சங்கீதம் 97:10. தேவன் மீதான அன்பு ஏன் நம்மை தீமையை வெறுக்க செய்ய வேண்டும்? இந்த இரண்டு கருத்துகளும் எவ்வாறு தொடர்புடையவை? செவ்வாய்க்கிழமை தேவனே நியாயாதிபதி. துன்மார்க்கரின் பொறுமை பாராட்டல் ஏன் வீணானது? சங்கீதம் 75. தேவன் சர்வ மகத்துவ அரசர் மட்டுமல்ல, அவர் கட்டளைகளை கொடுக்கிறார். சங்கீதம் 97:7. நியாயாதிபதி. சங்கீதம் 98:9, சங்கீதம் 97:2. தேவன் உலகத்தில் ஏற்படுத்தியுள்ள நீதியான ஒழுக்கத்திற்கு துன்மார்க்கர் எப்போதும் அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உலகத்தை நியாயம் தீர்த்து தீமையின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவார். சங்கீதம் 75:8-10, சங்கீதம் 96:3. சங்கீதம் 75-இல் துன்மார்க்கர் நிரந்தரமாக அழிக்கப்பட போவதை பல உருவகங்கள் காட்டுகின்றன. மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் என்கிற உருவகம் சங்கீதம் 75:8 தேவ கோபத்தின் உக்கிரகத்தை காட்டுகிறது. எரேமியா 25:15, வெளிப்படுத்துதல் 14:10. துன்மார்க்கரின் கொம்புகளை வெட்டுவது என்பது அவர்களுடைய அதிகாரத்திற்கும் ஆளுகைக்கும் முடிவு கட்டுவதை குறிக்கிறது. அதே சமயம் நீதிமான்களின் கொம்புகள் உயர்த்தப்படும். சங்கீதம் 75:10 அந்த நியாய தீர்ப்பை
கொடுக்க தேவன் காலத்தை நியமித்திருக்கிறார். சங்கீதம் 75:2. காலத்தின் முடிவில் இந்த நியாய தீர்ப்பு நடைபெறும். சங்கீதம் 96:13. 1 15:23-26. தேவன் தம் மக்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து நியாய விசாரணை செய்கிறார். சங்கீதம் 14:2 வாசியுங்கள். இது ஆதி ஆகமம் 6:5-8 ஞாபகப்படுத்துகின்றன. தேவன் மனிதர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து இரட்சிக்கக்கூடியவர்களை காப்பாற்ற முயல்வதாக இந்த 2 வேத பகுதிகளும் சுட்டி காட்டுகின்றன. இந்த நியாய தீர்ப்பில் தேவன் நீதிமான்களுக்கு சாதகமாக தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முடிவு கட்டுகிறார். அது எப்படி நடக்கிறது? முதலாவதாக தேவன் துன்மார்க்கிடமிருந்து தம் மக்களை காப்பாற்றுகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். சங்கீதம் 149:4. இரண்டாவது, மனந்திருந்தாத பாவிகள் நிரந்தரமாக அழிக்கப்படுகிறார்கள். சங்கீதம் 97:3. தெய்வீக அரசாருக்கு எதிராக மனுஷரின் ஆயுதங்களாக பயமில்லை என்று சில சங்கீதங்கள் கவிதை நடையில் விவரிக்கின்றன. சங்கீதம் 76:3-6. தேவன் மனிதர்களின் தவறுக்கேற்ற தண்டனையை கொடுத்தாலும் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 99:8. துன்மார்க்கர் மட்டுமல்ல, தேவ மக்களும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 50:4. சங்கீதம் 135:14. பிற வேதாகம பகுதிகளில் வலியுறுத்துகிற அதே கருத்தை சங்கீதமும் தெரிவிக்கிறது. அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது அவர்களுடைய மக்களிடமிருந்து ஆரம்பித்து பூமி முழுவதற்கும் செல்கிறது. உபாகமம் 32:36. 1 பேதுரு 4:17. சங்கீதக்காரன் தேவன் தம்மை நியாயத்திற்க வேண்டும் என்று கேட்டாலும் தேவனை தம் நீதியால் தம்மை பாதுகாக்க அவரையே சார்ந்திருக்கிறார். சங்கீதம் 7:8-11. 139:23-24. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் எண்ணி நாம் மகிழ்ந்திருக்க சங்கீதங்கள் நம்மை அழைக்கின்றன. சங்கீதம் 67:4. சங்கீதம் 96:10-13. சங்கீதம் 98:4-9. கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு ஏன் நற்செய்தியாக இருக்கிறது? புதன்கிழமை உடன்படிக்கையை நினைவில் வைத்திருக்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்த கருத்து ஒரு முக்கிய கேள்வியை எழுப்புகிறது. அதாவது நியாய தீர்ப்பின் சமயத்தில் தேவ மக்கள் எவ்வாறு தேவனுடைய சமாதானமாகவும் இரட்சிப்பின் நிச்சயத்தோடும் இருக்க முடியும்? சங்கீதம் 94:14. சங்கீதம் 105:7-10. தானியேல் 7:22. சீயோனில் தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தாலும் அவர் தம் மக்களை தம் சொந்த சம்பத்தாக எண்ணி அவர்களோடு நிச்சய உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருந்தாலும் அவர்கள் சங்கீதம் 94:14. சங்கீதம் 105:8-10. அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். தம் உடன்படிக்கையை மக்களை தாம் தள்ளுவதும் இல்லை என்று தேவன் வாக்குறுத்தியிருப்பதோடு அவர்களை பாதுகாக்கவும் மும்முரமாக செயல்படுகிறார். தம் மக்களின் பாவம் மன்னிக்கிறார். சங்கீதம் 103:3. அவர்களை அறிவுறுத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார். சங்கீதம் 25:8-11. சங்கீதம் 29:11. சங்கீதம் 105:24. மக்களை நீதியின் பாதையில் திருப்பவும் தேவன் அவர்களை மேல் அக்கறையாக இருப்பதை எடுத்து காட்டவும் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சங்கீதம் 94:8-15. இஸ்ரவேலின் வரலாற்றில் தேவன் தம் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருந்ததையே சங்கீதம் 105 காட்டுகிறது. நன்மையான சூழ்நிலைகள் தீமையான சூழ்நிலைகள் என அனைத்திலும் தேவன் அவர்களோடு இருந்தார். தம் முன்னறிவிப்பின்படி யோசேப்பை எகிப்திற்கு வழிநடத்தினார். கொடிய பஞ்சத்திலிருந்து அவர்கள் மூலமாக தம் மக்களை அந்த பகுதியிலிருந்து ஜாதிகளையும் காப்பாற்றினார். சங்கீதம் 105:16-24. எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து தம் மக்களை வழிநடத்தி செல்ல மோசேயை எழுப்பினார். தம் மக்களுக்காக அதை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் செய்தார். சங்கீதம் 105:25-38. தேவன் தம் மக்களுக்கு வாக்குத்தத்த தேசத்தை கொடுத்தார். சங்கீதம் 105:11-14. அவர்களை தொடர்ந்து பாதுகாத்தார். சங்கீதம் 105:12-15. அவர்களை பெருக செய்தார். சங்கீதம் 105:24. அவர்களை ஒடுக்கினவரிடமிருந்து பாதுகாத்தார். சங்கீதம் 105:37-38. அவர்களுடைய அன்றாட தேவைகளை சந்தித்தார். சங்கீதம் 105:39-41. தம் மக்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் தேவன் சர்வ மகத்துவம்
கட்டுப்பாடு உடையவராக இருக்கிறார். இந்த உண்மையை அவரது மக்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது என சங்கீதக்காரன் விரும்புகிறார். தேவன் தம் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் என்றால் அது வெறுமனே நினைவாற்றல் சம்பந்தப்பட்டதாக இராமல் அவரை செயல்பட தூண்டுவதாக இருக்கிறது. சங்கீதம் 8:1, 1 சாமுவேல் 1:19, சங்கீதம் 98:3, சங்கீதம் 105 42-44. பிற மக்களுக்கு சாட்சி பகரவும் தேவன் மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் சகல மக்களும் தம் மக்களாகிய இஸ்ரவேலோடு சேர்ந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 105:1-2. இரக்கமுள்ள தேவனுடைய பாதுகாப்பு உடன்படிக்கையால் உலகத்தார் பாதுகாக்கப்படுகிறார்கள். சங்கீதம் 89:28-34. முற்கால இஸ்ரவேலோடு செய்யப்பட்ட இந்த வாக்குறுதிகள் இப்போது நமக்கு பொருந்தும் என்பதை காட்டுகிற என்ன உறுதியை இயேசுவில் பெற்றிருக்கிறோம். கலாத்தியர் 3:24-29. வியாழக்கிழமை. உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். சங்கீதம் 19:7, 93:5, 119, 165, 1-2, 6, 18:30, 25:10. இந்த சங்கீதங்களில் பொதுவாக காணப்படுகிற கருத்து என்ன? உலகத்தில் தேவன் சர்வ மகத்துவ சிருஷ்டித்தார். ராஜா, நியாயாதிபதி என்கிற மேன்மையை பெற்றிருப்பதால் அவருடைய சாட்சிகள் நம்பத்தகுந்தவை. சாட்சிகள் என்பதற்கான எபிரேய வார்த்தை எடுட், சட்டம், கட்டளை என்று அர்த்தம். இது தம் மக்களின் வாழ்க்கையை நிர்வகிக்க தேவன் கொடுத்துள்ள சட்டங்கள் மற்றும் நியாயங்களில் தொகுதியை சுட்டி காட்டுகிறது. யாத்ராகமம் 32:15. அவை உண்மை உள்ளவைகள். சங்கீதம் 93:5. அதாவது தேவனுடைய சிங்காசனத்தையும் அவர் படைத்து தாங்குகிற உலகத்தையும் போல நிரந்தரமானவை, நிலையானவை. சங்கீதம் 93:1-2. உண்மையுள்ள என்பதற்கான எபிரேய வார்த்தையிலிருந்து தான் ஆமேன் என்பதற்கான வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதற்கு நம்பத்தகுந்தது, உண்மை உள்ளது, உறுதியானது என்று அர்த்தம். 2 சாமுவேல் 7:16, 1 நாளாகமம் 17:23. தேவனுடைய கட்டளையை மாறாதவை, அழிக்க முடியாதவை. தாம் வாக்குறுதிகளும் கட்டளைகளும் மெய்யானவை என்று தேவன் தாமே உறுதிப்படுத்துகிறார். தேவன் உண்மை உள்ளவர் என்பது அவரது ஆளுகையின் மாறாத தன்மைக்கு உறுதியாக அச்சாரமாக இருக்கிறது. அதற்கு பிரதிவினையாக தேவனிடத்தில் கீழ்ப்படிதலோடு நம்பிக்கையோடு மக்கள் நடக்கும்படி முற்றிலும் கூறுகிறார். அதே நேரத்தில் உலகத்தில் நியாயமில்லாமல் போவது பூமி அசைந்து அதிர்வதாக கவிதை நடையில் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 18:7, ஏசாயா 24:18-21. தேவனுடைய கட்டளையானது தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் நிலைத்திருக்கும்படியான நீதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. எனவே நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய கட்டளையில் வேரூன்றி இருக்கிறார்கள். அது நிலைத்தன்மையையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது. அவர்களது இருதயம் திடனாயிருக்கும். இதற்கான எபிரேய வார்த்தை கூன், உறுதி, பாதுகாப்பு என்று அர்த்தம். சங்கீதம் 112:1-6-7. தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவர்களை எதுவும் தடுமாற செய்ய முடியாது. சங்கீதம் 119:165. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் பெற்றிருக்கிறார்கள். சங்கீதம் 1:2-3-6. தேவனுடைய வார்த்தை சங்கீதக்காரனுடைய கால்களுக்கு தீபமாக இருந்தது. எனவே எதிரிகள் இரகசியமாக விரித்து வைத்த வலைகளிலிருந்து அவரை அது காப்பாற்றுகிறது. சங்கீதம் 119, 105, 110. தேவனுடைய கட்டளைகளை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்றாலும் 119, 165 அதே சோதனைகளோடு இல்லாத நிலையால் கிடைப்பதாக இருக்காது. சங்கீதம் 119, 161. மாறாக தேவ பிரசன்னத்தில் வாசம் பண்ணுவதாலும் அவரோடு ஆரோக்கியமான உறவை வைத்திருப்பதாலும் கிடைப்பதாக இருக்கும். தேவனுடைய பிரமாணங்கள், சட்டங்கள், சாட்சிகள் ஆகியவற்றை எந்தெந்த நடைமுறைகளில் கைக்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் உதவியாக இருந்தது? மறுபுறம் அவற்றை மீறியதால் என்ன துன்பத்திற்கு ஆளானீர்கள்? வெள்ளிக்கிழமை. மேலும் படிக்க சங்கீதம் 86:5-15. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற உண்மை எவ்வளவு சங்கீதங்களில் தேவனையும் அவரது செய்கைகளையும் பற்றி சொல்லப்படுகிற பல்வேறு விதங்களையும் நன்கு புரிந்து கொள்ள உதவுகிறது. உலகத்தை நிலைப்படுத்தி பாதுகாக்கிற தேவனை பற்றிய
முக்கிய விவரங்கள் அவரது செய்கைகளையும் பற்றி சொல்லப்படுகிற பல்வேறு விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவுகிறது. உலகத்தை நிலைப்படுத்தி பாதுகாக்கிற தேவனை பற்றிய முக்கிய விவரங்கள் அவரது செயல்பாடுகள் பற்றி இந்த வாரம் படித்தோம். சிருஷ்டிகரும் ராஜாவும் நியாயாதிபதியும் உடன்படிக்கை இரட்சகரும் கட்டளைகளை கொடுத்தவருமான தேவனை நோக்கி சங்கீதக்காரர்கள் வேண்டுகிறார்கள். இந்த உலகத்தின் தேவனுடைய செயல்களை அவரது பல்வேறு நாமங்களும் பட்டங்களும் சுட்டி காட்டுகின்றன. உதாரணமாக மெய்ப்பன் சங்கீதம் 23:1, சங்கீதம் 80:1, இரட்சிப்பின் கன்மலை சங்கீதம் 95:1, பிதா சங்கீதம் 68:5, சங்கீதம் 89:26. மாபெரும் போராட்டத்தின் கலோபரத்தின் மத்தியில் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம். ஏனென்றால் தேவன் சர்வ மகத்துவர். தாம் சொல்கிற அனைத்திலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய அன்பு, கிருபை, உலகத்தை மீட்டு ரட்சிப்பதற்கான அவரது திட்டம் ஆகியவற்றின் வெளிச்சத்தில் சங்கீதங்களை வாசிக்க வேண்டும். தேவனுடைய குணத்தை எவ்வாறு அதிகமாக சிலுவையில் வெளிச்சத்தில் ஆராய்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக இரக்கமும் கனிவும் மன்னிப்பும் நீதி மற்றும் நியாயத்தோடு கலந்திருப்பதை காண முடியும். எல்லை இல்லாத அன்பும் வழித்தவறி திரிகிற தம் பிள்ளைகளுக்காக அதிக பரிவோடு ஏங்குகிற ஒரு தாயின் பரிவை விட அதிக கனிவு மிக்க பரிவும் வெளிப்படுத்துவதற்கான எண்ணற்ற ஆற்றல்களை தெளிவாக காண முடியும். ஒன்று, சங்கீதங்களில் தங்கள் கலகத்திற்காக மனிதர்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை சந்தித்திருந்தாலும் தேவ கோபம் கொஞ்ச காலமே இருக்கும். அவரது இரக்கம் முடிவில்லாதது என்று அறிந்து அவரை நோக்கி அவர்கள் தொடர்ந்து கூப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. சங்கீதம் 103:8. கலந்துரையாடல் கேள்விகள். தேவனே ஆட்சியாளராகவும் இருக்கும்போது நம் உலகத்தில் ஏன் அதிக குழப்பம் காணப்படுகின்றனர் என்கிற கேள்விக்கு மாபெரும் போராட்டம் உண்மையான நடைபெற்று வருவதை புரிந்து கொள்வது எவ்வாறு உதவுகிறது? மாபெரும் போராட்டம் பற்றிய கருத்து எவ்வாறு நமக்கு உதவியாக இருக்கிறது? 2. தேவனே சிருஷ்டிகர் என்கிற நம்பிக்கை நம்மை பற்றியும் சிருஷ்டிப்போடு நாம் உறவு பற்றியும் நமக்குள்ள புரிதலில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்? அந்த உண்மையை கவனிக்க தவறினால் என்ன ஆகும்? சங்கீதம் 106:35-42. 3. வேதாகம காலங்களில் ஜாதிகளின் விக்கிரகங்களின் பிரச்சனை என்ன? சங்கீதம் 115:4-8. இன்றைய விக்கிரகங்களின் பிரச்சனை என்ன? ஆண்டவரோடு நம் அனுபவத்திற்கு அவை எவ்வாறு ஆபத்தாக இருக்கின்றன? 4. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவருடைய மக்களிடமிருந்து தொடங்குவதை அறிந்து வேத மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும்? தேவன் எவ்வாறு தம் மக்களை நியாயத்தீர்க்கிறார்? எதற்காக நியாயத்தீர்க்கிறார்?